கண்ணாடி பாறைகள் சேனலர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்டாக்ஸ் ரோட்ல உள்ள தட்டி முடைவோர் ரோடு இதுல இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான ஸ்கிரீன், விண்டோ ஸ்கிரீன், பால்கனி ஸ்கிரீன் 18 பல்வேறு டிசைன்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம பல்வேறு சைஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க குப்பல்ற மலாரம், அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மரம், சாப்பாட்டு கூட அப்படிங்கிற பல பொருட்கள் வந்து கையிலேயே செய்யறாங்க. இந்த தெரு ஃபுல்லா செய்யறாங்க. ஸோ அது எப்படி செய்கிறாங்க, அது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போ வாங்க. அண்ணா வணக்கண்ணா, உங்கள் கடை பேர் சொல்லுங்க. சிரஞ்சீவி பேம்பு ஒர்க். சிரஞ்சீவி பேம்பு ஒர்க்ஸ். இப்போ இந்த கடை இது நீங்கள் எத்தனை வருஷமா அந்த தொழிலில் இருக்கீங்க? 40 வருஷமா. 40 வருஷமா இருக்கீங்க. ஓகேண்ணா, இப்போ செஞ்சுட்டு இருக்காங்களா, இது என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இது வந்து பேம்பு ஸ்கிரீன். பால்கனிக்கு வந்து சன்லைட் வராமல், இந்த மழை தண்ணி வராமல், அது இல்லாமல் வந்து டஸ்ட்டு, தூசு இதெல்லாம் வராமல் ப்ரைவசியாக இருக்கணும். அதாவது நம்ம ஒரு துணியில போடுற மாதிரி நீங்க பேம்புலயே கொடுக்குறீங்க. துணியில போட்டீங்கன்னா கிழிஞ்சிரும், உங்களுக்கு 3 மாசத்துல போயிடும். இந்த பேம்பு பார்த்தீங்கன்னா 15 to 20 வருஷம் வரும். 15 ல இருந்து 20 வருஷம். மழை தண்ணி பட்டாலும் சரி, வெயில் பட்டாலும் சரி, டஸ்ட் பட்டாலும் சரி, இது வந்து உங்களுக்கு 20 வருஷம் பேம்பு அப்படியே தான் இருக்கும். பேம்பு வந்து எதுவுமே ஆகாது. நீங்க துணியில நம்ம போட்டா கூட உங்களுக்கு வந்து அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப கம்மியா வரும். ஆனா இந்த பேம்புல செய்யறதுனால உங்களுக்கு அதோட லைஃப் டைம் வந்து ரொம்ப அதிகமா வரும். அவங்க எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா 15 ல இருந்து 20 வருஷம் வரைக்கும் இதுக்கு வந்து அதோட லைஃப் டைம் இருக்குன்னு சொல்றாங்க. கேட்க பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கையில செய்யறாங்க, இவ்வளவு அழகான ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டை அலங்கரிக்க போறது ரொம்ப ட்ரெடிஷ்னலான முறையில் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இதோட வேலை என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வீட்டு பால்கனியில மழை தண்ணி உள்ள வராம இருக்கிறதுக்கு, டஸ்ட் உள்ள வராம இருக்கிறதுக்கு அப்படி போற ஸ்கிரீன் தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மூங்கில ரொம்பவே பாதுகாப்பானதா, அது மட்டும் இல்லாம ரொம்ப லைஃப் டைம் வரக்கூட செய்யறாங்க. ஆனா இப்ப இந்த பொருள் வந்து செய்யறதுக்கு 4 பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து இது எவ்வளவு நேரம் ஆகும்? இந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் செய்யணும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு ஸ்கிரீன் ஒரு நாளைக்கு 2 ஸ்கிரீன் செய்யலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு வெறும் 2 ஸ்கிரீன் தான் செய்ய முடியும். ஸோ அப்போ 4 பேர் வேலை செஞ்சும் ஒரு நாளைக்கு 2 ஸ்கிரீன் தான் செய்யணும் எல்லாமே. அப்போ வந்து எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு? எவ்வளவு நேரம்? 8 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு 2 ஸ்கிரீன் தான் செய்ய முடியும். ஓகே, இந்த பிரைஸ் அப்ப ஒரு 4 பேருக்கு நீங்க சம்பளம் கொடுக்கணும். சோ இவ்வளவு இது இருக்கு அப்படிங்கிறப்ப இந்த ஸ்கிரீனோட பிரைஸ் எவ்வளவு வரும்? ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாய். ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 50 ரூபாய். அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா? கட்டுப்படி ஆகும், ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த சீசன்னால கொஞ்சம் கட்டுப்படி ஆகும். மழை சீசன்னா அது கொஞ்சம் கம்மியாகும். ஸோ வந்து இப்போ இது பார்த்தீங்கன்னா இது நூல் தான் இல்லையா? லைலான் நூல். நைலான் நூல். ஸோ இந்த நூலில் தான் நீங்கள் வந்து அதை வந்து பின்னுறீங்க. ஆமாம். ஸோ அந்த இப்போ நம்ம மூங்கில் வந்து கண்டிப்பாக உழைக்கும், அது வெயிலாக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் உழைக்கும். இந்த நூல் எந்த அளவுக்கு குவாலிட்டி? நூலும் அதே மாதிரி தான். இது வந்து காட்டன் நூல் போட்டிங்கன்னா கட் ஆகிடும். இது வந்து லைலான் நூல். லைலான் நூல் அவ்வளோ சீக்கிரம் கட் ஆகும். இதுவும் வந்து 15 இயர்ஸ். இதுவும் 15 இயர்ஸ் இந்த நூல் இருக்கிறதுனால அந்த பேம்பு அப்படியே இருக்கும். இல்லைன்னா மூங்கில் அப்படியே கிடக்க தான் போகுது. அந்த வாரண்டி நீங்கள் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூலுக்கு தான். அது 15 வருஷம் உழைக்கும். ஓகே, இவ்வளோ கல் கட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே ஒரு மிஷினரி லுக்கு வந்து இருக்கு. ஸோ இது வந்து வேற என்னென்ன மாதிரி இது இந்த சைஸ் இருக்குல்லண்ணா? இப்போ நீங்க வந்து இந்த சைஸ் இது வந்து எவ்வளோ அகலமான ஸ்கிரீன்? அது கஸ்டமர் சைஸ் தான். கஸ்டமர் என்ன சைஸ் சொல்றாங்களோ அந்த சைஸ் தான். இப்போ நம்ம மூங்கில்ல பார்த்தோம்னா இது என்ன ப்ராடக்ட்னா? இதுவும் அதே மாதிரியே இருக்கு. இது வந்து வெட்டி வேர்னா. இது ஓகே. இது வந்து விண்டோஸ், மெயினா விண்டோஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. இதை மாட்டிட்டு நீங்க தண்ணி தெளிச்சு விட்டீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு தண்ணி ஹீட் வந்து வராது, உள்ள கூலிங்கா இருக்கும். ஓ, இது விரிச்ச உடனே பாத்தீங்க அப்படின்னா சரியான ஸ்மெல் வருதுங்க. வாசனையா இருக்கும், ரூமும் வாசனையா இருக்கும். அதே போல இதோட திக்னஸும் பாத்தீங்கன்னா நல்ல சரியான திக்னஸா இருக்கு. இப்ப இந்த ப்ராடக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் உழைக்கும்? இது வந்து உங்களுக்கு 5 வருஷம் தான். 5 வருஷம் தான் வரும். இது வந்து வெயில் காலத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணோம். மழை காலத்துல நம்ம சுருட்டி வச்சுக்கணும். திருப்பி வெயில் காலம் வரும்போது மே மாசம், ஏப்ரல், மே அந்த மட்டுமே திருப்பி நீங்க மாட்டி வச்சு. இன்னொன்னு, இது வெட்டி வேறு அப்படின்னு நம்ம சொல்றதுனால பாத்தீங்கன்னா இதுல இருந்து வர அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குங்கிறனால ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஃபீல் ஆகுது. இதோட பிரைஸ் என்னென்ன வருது? இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபாய். இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபாய். அதாவது பேம்பூல செய்யறது, மூங்கில செய்யறது ஸ்கொயர் ஃபீட் 50 ரூபாய். வெட்டி வேரில செய்யறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 ரூபாய். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு 5 இயர்ஸ் தான் உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூங்கில செய்யறது வந்து ஒரு 15 இயர்ஸ் to 20 இயர்ஸ் வந்து உழைக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ இது செய்யறதுக்கான அந்த வெட்டி வேர் இருக்குல்லண்ணா? வெட்டி வேர் வந்து ஆந்திரால இருந்து வருது. ஓ, ஆந்திரால இருந்து வருது. ஓகே. மூங்கில் வந்து அசாம்ல இருந்து வருது. அசாம்ல இருந்து வருது. ஏன்னா தமிழ்நாட்டிலே நிறைய மூங்கில்லாம் இருக்கு. இல்ல, தமிழ்நாட்டுல மூங்கில் இருக்கு. மூங்கில் வந்து நம்ம சீவனம். இப்போ ஆளுங்கெல்லாம் யாரும் இல்லை சீவறதுக்கு, எல்லாம் வயசாயிடுச்சு. இப்போ அதனால அசாம்ல இருந்து அவங்களே சீவி பேம்பு ஸ்டிக்காவே கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஸ்டிக்ஸாவே நம்மளுக்கு பண்டலா கொண்டு வந்துடும். ஓகே. அதனால நம்ம வந்து இங்க எடுத்தோம்னா ஃபுல் மூங்கில தான் எடுக்கணும். அதை கட் பண்ணணும், அது வேலை அதிகம். அதனால ஸ்ட்ரைட்டா அசாம்ல இருந்து வர்றது. அசாம்ல இருந்து நீங்க இந்த மாதிரி சீவுறதாவே வாங்கி நம்ம பின்னி கொடுத்துருவோம். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த தட்டையெல்லாம் இருக்குல்லண்ணா, ஆனா அதுக்கு போயிடலாமா?
அந்த தட்டி வேற ஏதாவது இதே மாதிரி செஞ்சு கொடுப்பீங்களான்னு கேட்குறேன். இது இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா இந்த குப்பை கூட்டுறது தானே? ஆமா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இதோட பிரைஸ் என்னன்னா? இதோட பிரைஸ் வந்து 150 வரும். 150 ரூபாய் ஒரு பீஸ். ஓகே, இது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? மெயினாக இந்த கார்பரேஷன்ல இருந்து வாங்கிட்டு ரோடு க்ளீன் பண்ணிக்கலாம். மற்றபடி வீட்டில் யூஸ் பண்ணால் நிறைய பெரிய கார்டன் இருக்கும், நிறைய செடி குப்பை நிறைய கிடக்கும், அதெல்லாம் கையில் க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. ஓகே, அதாவது நம்ம வீட்டில் பெரிய கார்டன் வச்சிருக்கவங்க, ஸோ அங்கே வந்து டெய்லி விழுகிற இலையை அதெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப அஃபோர்டபுளுங்க, வெறும் 150 ரூபா சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணது, இது வந்து முடிய போகிற ஸ்டேஜில் இருக்காது. இவ்வளோதான் இதோட லென்த் வரும். லென்த் நம்ம எவ்வளோ வேணாலும் மேக்ஸிமம் 20, 25, 30 வரைக்கும் போட்டுக்கலாம். ஓகே, வித்து தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் 8 feet, 7.5, 8 feet. இப்போ 8 ஃபீட்டுக்கு மேலே கேட்டாங்கன்னா டபுளாக போட்டுக்கலாம். டபுளாக போட்டுருவீங்க, அது ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஆல்மோஸ்ட் வேலை முடிகிற ஸ்டேஜில் உள்ள ஸ்க்ரீன் இது. ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, கையாலே செய்கிறதுனால அதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து அந்த ஸ்க்ரீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மேலே இது வார்னிஷ் பண்ணியிருக்கோம் நான். ஓகே, வார்னிஷ் பண்ணதுக்கு அப்புறம் 2 சைடு நாடா தைப்போம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இது பழசு, இது பழசு. ஓகே, சும்மா காய வைக்கிறது. நீங்க இத வார்னிஷ் பண்ணிருக்கீங்க இல்லையா? இதுலயே கஸ்டமர் வந்து வேற கலர்ஸ் கலர் பண்ணிக்கலாம். அத பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணா பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க வீட்டுக்கு தகுந்தாப்புல அவங்க வீட்டு என்ன பெயிண்ட் அடிச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உள்ள கலர் நீங்க பண்ணிக்கலாம். முடிச்சது ஒன்னு காட்டிட்டுங்களா உங்களுக்கு? சரியான லுக்கா இருக்கு. இப்போ ஸ்டார்டிங்ல அது பார்த்தோம்ல, முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கும். வாவ், இத பிடிச்சி நீங்க ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரோல் ஆகும். நான் பிடிச்சிக்கிறேன், நீங்க ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நாட்டு போட்டீங்கன்னா எவ்வளவு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் அதிகமா இருக்கிறப்ப ஃபுல்லா திறந்து விட்டுக்கலாம். வெயில் கம்மியானோன்னு பாத்தீங்கன்னா இதை வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கயிறு இருக்கு, இதுல ரொம்ப அழகா இருக்குங்க. ஆக்சுவலா உங்களோட வீட்டை வந்து டெக்கரேட் பண்றதுக்கு நல்ல ஒரு ஹேண்ட்மேடான ஒரு ப்ராடக்ட் இது. இந்த சினிமாலெல்லாம் வந்து ஸ்க்ரீனை மூடி திறக்கும்ல, அந்த மாதிரியே இருக்குங்க அதை பார்க்கறதுக்கு. இப்போ வந்து சில பேர் வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து பெர்மனெண்ட்டாக, சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, அவங்களும் இதை வாங்கி அலங்கரிச்சுப்பாங்க. இப்போ வந்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு எடுத்துட்டு போறப்ப இந்த நூலில் டேமேஜ் ஆகுது, இந்த சைடில் டேமேஜ் ஆகுது அப்படின்னா அவங்களால பண்ண முடியுமா? இது நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம். அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்களே சரி வந்து இந்த சைடில் நாடா இது பிஞ்சிருந்தாலும் நாங்களே வந்து தச்சு கொடுத்துருவோம். இந்த கயிறு இதுவும் போயிட்டுனா நானே பண்ணிடுவேன். பேம்பு மட்டும் உங்களுக்கு 15 to 20 வருஷம் அப்படியே இருக்கும். இந்த சைடு நாடா இந்த கயிறு மட்டும் 5 years கொண்டு இதுல எந்த ப்ராடக்ட்டா இருந்தாலும் நீங்களே வந்து ரெடியா சரி பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க எல்லாரும். இந்த வீடியோல காட்டின பொருட்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்க வீட்டை வந்து ரொம்ப சிறப்பா அலங்கரிக்க போற ஒரு பொருட்கள். ஸோ இந்த பொருட்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து யாரை கான்டாக்ட் பண்ணா, எஸ்பி பேம்போ ஒர்க் இவங்கள தான் வந்து கான்டாக்ட் பண்ணும். இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வால்டாக்ஸ் ரோட்ல இந்த கடை இருக்கு. இந்த கடை வால்டாக்ஸ் ரோட்ல உள்ள தட்டிமுடைவோ ரோடு அப்படிங்கிற ஒரு ஏரியால தான் இந்த கடை இருக்கு. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்றேன், 9994105104. இன்னொரு நம்பர் 6301320473. ஸோ இது 2 நம்பர்ல உங்களுக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன சைஸ்ல வேணும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா இவங்க உங்களுக்கே கொரியர் அனுப்பி விட்டுருவாங்க. நீங்க இருந்த இடத்துக்கே கொரியர் அனுப்பி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான போர்ட்டல் சார்ஜஸ் மட்டும் நீங்க கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். ஸோ இவங்க சொன்ன ரேட்டு தான். ஸோ நல்ல குவாலிட்டியான பொருள் உங்களுக்கு தேவையான வாங்குங்க. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்ணாடி பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது போன்ற இன்னொரு நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.